எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்க கூடாது. ஆழம், அந்த பாட்டுல இருக்கிற ஆழத்தை சொல்றேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். கைதறி பாடலாமா? என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமான. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமா. வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை. டெய்லி நம்ம வாழ்க்கை நடக்கிறதெல்லாம் ஒரு பரீட்சை. 50 வருஷம் வாழ்ந்தாலும் 60 வருஷம் அந்த பரீட்சை நம்ம பாஸ் பண்ணணும். வாழ்க்கை என்பது தேவன் நமக்கு ஒரு சொத்து, அதை சரியா கையாளணும். வாழ்க்கை என்பது தேவன் நமக்கு ஒரு தற்கால பணி. இட்ஸ் எ டெம்பரரி ஜாப். கொஞ்ச நாள் நீ வேலை செய்யணும் கொடுத்துருக்க ஒரு சின்ன வேலை, ஒரு தற்காலிக பணி. அந்த பணியை நம்ம எப்படி செய்யறோம்? இதெல்லாம் கொஞ்ச காலம், எல்லாமே கொஞ்ச காலம்தான். கொஞ்ச காலம் அழகா இருக்கு. அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அதை எடுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் படிங்க 1ஆம் வசனத்திலிருந்து. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, எதை சொல்றாரு பவுல்? நம்ம சரீரத்தை சொல்றாரு. நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத அதுங்க, அது பேர் நித்திய வீடு. நித்திய வீடு நமக்கு உண்டு என்று ஐநோ, எனக்கு தெரியுங்க. இந்த உடல் அழிஞ்சு போனாலும் இந்த பூமியில போயிட்ட எனக்கு ஒரு வீடு கர்த்தர் கட்டியிருக்காரு. அவர் கட்டுறாரு, கர்த்தர் கட்டுறாரு. எனக்கு ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டுறாரு. ஒரு ஆமீன் கேட்கலாமா? அந்த கனவுலயே வாழுங்க. இந்த கனவுல எனக்கு ஒரு ஆண்டவர் வீட்டை கட்டுக்கிறார். ஆமேன். ஸோ சிந்தையெல்லாம் இந்த மாதிரி மேலே பார்த்து, பரலோகத்தை பார்த்து, பரலோக எண்ணம், இயேசு வரப்போறாரு, எனக்கு ஒரு வீட்டை கட்டுறாரு, ஒரு மேன்ஷன் வச்சிருக்காரு, ஒரு மாளிகை, ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. அதெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா பரவாயில்லைங்க, இங்க ஒரு வீடு இல்லைன்னா என்னங்க ஆயிர போகுது, கொஞ்ச நாள்ல போக போறேன். படிங்க அந்த வசனம் தொடர்ந்து. கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் வந்துட்டு அடுத்த வார்த்தை, இந்த கூடாரம். இதுவும் ஒரு கூடாரம், உடலும் ஒரு கூடாரம். இந்த கூடாரத்துல நாம் தவிக்கிறோம். எதுக்கு? எப்பண்டா வீட்டுக்கு போலான்ட்டு. இந்த கொட்டகையை விட்டுட்டு எப்போ வீட்டுக்கு போலான்ட்டு, இந்த உலகத்தை விட்டுட்டு எப்போ அங்க போலான்ட்டு. இல்ல, அதான் பவுல் சொல்றாருல, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். இந்த வசனம் அப்படியே வச்சுங்க, பின்னால வாங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் எந்த 2 காரியங்களால நெருக்கப்படுறேன். அதுக்கு முந்தின வசனம் படிச்சீங்கன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். 21. நான் இங்க இருந்து அங்க போயிட்டா எனக்கு பலன் இருக்கு, இங்க இருந்து வேலை செஞ்சாலும் எனக்கு பலன் இருக்கு. அதனால இங்க இருந்தா அவருக்கு லாபம், அங்க போனா எனக்கு லாபம். அங்க போனா எனக்கு லாபம். ஏன்? என் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, ரிட்டையர் ஆகிறேன், செட்டில்மெண்ட். அல்ல சொல்றீங்களா? சொல்றோம்ல, ரிட்டையர் செட்டில்மெண்ட். இப்போ சில வருத்தத்தில் இருக்கிறாங்க, நாங்கள் ரிட்டையர் ஆனால் செட்டில்மெண்ட்டே கிடையாதுங்க பாஸ்டர். கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் கொடுக்க போகுது? பெருசாக கொடுத்துட்டா. ஆண்டவர் வச்சிருக்காருங்க, அவருக்காக வேலை செய்யுங்க, அவருக்காக ஓடுங்க, அவருக்காக பேசுங்க, அவருக்காக நடங்க. பெரிய பலனை கத்த தருவார். பிரதிபலன் அங்க இருக்குது. ஆமீன் சொல்லாமா? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதனால் இன்னல் துன்பம் இன்பமாய் வாரும் இயேசுவை காணும் போது. அந்த காலத்துல இப்படி பார்த்தா வாழ்ந்திருக்காங்க. வந்துட போறேன், நீங்க வரப்போறீங்க, தரப்போறீங்க, என்ன இங்க பெருசா கொடுத்துட போறான், இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. இதே கண்ணோட்டத்தெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கூடாரத்தை பவுல் சொல்ல, இந்த 2 நாளையும் கஷ்டப்படுறேன். இங்க இருக்கணும்னு ஆசையா இருக்கு, அங்க போகணும்னு ஆசையா இருக்கு. இங்க இருக்கணும்னு ஆசை, அங்க போகணும்னு ஆசை, 2லையும் கஷ்டப்படுறேன். படிங்க இப்ப 23.
அதனால எனக்கு எதை தெரிந்து கொள்ளணும்னு தெரியல, எதை செய்யணும் தெரியலங்கிறார் 22. 23 படி, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் எனக்கு ரொம்ப நல்லாது. இந்த தேகத்தை விட்டு பிரிந்துன்னா என் உயிர் பிரிஞ்சு உடம்பங்க விட்டுட்டு என் உயிரோடு அங்கே போயிடலாம் நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப நன்மையாயிருக்கும். ஆனாலும் நான் சரீரத்தில் இருக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம். உங்களுக்காக என்னங்க வச்சிருக்காரு, அதுவும் நன்மையா இருக்கு. உங்களுக்காக வச்சிருக்காரு. பட் எனக்கு இதை விட்டுட்டு போறதுக்கு ஆசையா இருக்கு. ஏன்னா அங்கதான் எனக்கு பலன். ஆமென் சொல்லாமா? 1 பேதுரு அழகா சொல்றாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் பேதுரு சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் படிங்க, வசனங்களை படிங்க, படிச்சு நல்லா தெரிஞ்சுக்க. நிறைய வசனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1லேருந்து படி, 2லேருந்து படிக்கலாமா? 1லேருந்து படிக்கலாம். 1லேருந்து, உங்களில் மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் மகிமைக்கு பங்காளி. மகிமைக்கு பங்காளி, இனி வரக்கூடிய மகிமை, இனி தர ரிவார்ட், இதுக்கு நான் பங்காளி. அல்லேலூயா. பங்காளியுமாய் இருக்கிற நான் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்துள்ள ஊழியக்காரங்களுக்கு சொல்றாரு, உங்களிடத்துள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும்னு செய்யாத. நீ உற்சாகமா செய். அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யாத. இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, அந்த எண்ணத்தோட இல்ல. எப்படி? உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய், சர்வாதிகாரி மாதிரி நடத்தாத. அதான் அர்த்தம். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். இப்படி செய்தால், அடுத்த வசனம், அப்படி செய்தால் 1 Peter chapter 5 verse 4, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது உங்களுக்கு ஒரு ரிவார்டு இருக்கு. ரிவார்டு அதான் வாடாத கிரீடத்தை. இங்க பிரதான மேய்ப்பர்னு போட்டிருக்கு. எபிரேயர் 13:20 பெரிய மேய்ப்பர்னு போட்டிருக்கு. Hebrews 13:20 talks about great shepherd. 1 Peter chapter 5 verse 4 says chief shepherd, and John 10:11 says good shepherd, and Psalm 23 verse 1 David says my shepherd. My shepherd, God is my shepherd. 23:1 என் மேய்ப்பர். அந்த மேய்ப்பர் எப்படிப்பட்ட மேய்ப்பர்? யோவான் 10:11 நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர், ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பர். So he's a good shepherd. அந்த மேய்ப்பர் எபிரேயர் 13:20 என்ன போட்டிருக்கு? பெரிய மேய்ப்பர். ஏன்? எல்லா மேய்ப்பர்களும் செத்தாங்க, இந்த மேய்ப்பர் உயிரோட எழுந்தாரு. அதனால எல்லாரை விட பெரிய மேய்ப்பர். ஆமென் கேட்கலாமா? Is the great shepherd. above all, கடைசியா திரும்ப வர போறாரு. பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது is coming again. மரித்ததினால் நல்ல மேய்ப்பர், உயிர்த்ததினால் பெரிய மேய்ப்பர், திரும்ப வருவதனால் பிரதான மேய்ப்பர். எதற்கு வருகிறார்? டு ரிவார்ட். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். அப்படி செய்தால் எப்படி செய்யணும்? ஊழியக்காரங்களுக்கு எழுதி வச்சிருக்கார். ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சில வேளைகளில் ஊழியங்கள் எல்லாம் எவ்வளவோ பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கிறோம். ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் பெங்களூருக்கு. போகிறதுக்கு காரில் போய் என் கூட 2 பேரை கூட்டிகிட்டு போய் தங்கி செலவு, ஹோட்டல் எல்லாம் செலவு. அங்கே ஒரு 10,000 ரூபா செலவு. எப்போ? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 10,000 இப்போ ஒரு 1,00,000 ரூபாய், அவ்வளவு செலவு. அந்த ஊழியர் எனக்கு காணிக்க கொடுக்க முடியலை. என் கையில் 2,000 ரூபாய் கொடுத்தார். நான் தங்கியிருந்த ஹோட்டலில் கூட, ஹோட்டலுக்கு நானே பணம் கொடுத்தேன். அது பிறகு சாப்பாடு வர சரியா இல்லை. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் இப்போ நாங்களே காசு கொடுத்தோம். பல செலவு. வரும்போது 2,000 ரூபாய் கொடுத்தாங்க, எனக்கு 10,000 ரூபாய் செலவு. மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அந்த காசு இல்லாத நேரம் நம்மளை 3 நாள் கூட்டத்துக்கு வந்து காலையில் கூட்டம், சாயந்தரம் கூட்டம் எல்லாம் சொல்லிட்டு ஒரு வழி செலவுக்கு நமக்கு செலவாகிற காசாவது கொடுக்கலான்னு நாங்கள் நினைக்கிறதா, நினைக்காமல். அந்த நேரமெல்லாம் ஆறுதல் ஒன்று தான், பரலோகத்தில் பலன் இருக்கு. கர்த்தருக்காக செய்கிறோம். இல்லைல்ல சொல்லுங்க, கர்த்தருக்காக செய்கிறோம். ஆனால் ரேட்டு பேசி போகிறவங்களாம் இன்னைக்கு இருக்காங்க. இவ்வளோ கொடுத்துடணும், இதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். சொல்கிறேன், ரேட்டு பேச. அன்னைக்கு ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டு, வேற என்ன எதிர்பார்க்குறீங்க, வேற என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார். வேற என்ன எதிர்பார்க்குறேன்? ஒரு மீட்டிங் கூப்பிட்டுட்டு
வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? 2 மணி நேரம் எதிர்பார்க்குறேன். என்ன 2 மணி நேரமா? அவரு ஏங்க 2000 ரூபாய் பெட்ரோல் போட்டுட்டு என் டைம் எல்லாம் விட்டுட்டு சபையை விட்டுட்டு முக்கியமான வேலையை விட்டுட்டு உங்களுக்காக வரேன், உங்கள் சபைக்காக வருகிறேன், உங்கள் சபை மக்களை உயிர்ப்பிச்சு ஆசீர்வாதமாக இருக்கிற வரேன், எனக்கு டைம் தானே கேட்குறேன், டைம் தானே கேட்குறேன். 2 மணி நேரம் என்கிட்ட கொடுங்க. பாடி என்னுடைய ஆராதனையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? என் செய்தியெல்லாம் கேட்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் பாட்டெல்லாம் பாடி ப்ரெஷ்ஷிப். ஆமாம், ஒரு மணி நேரம் நல்லா பாடி பிரசங்கம் பண்ணி 2 மணி நேரம் நடத்தி உண்மையாக முடிக்கிறேன். 7 மணிக்கு கொடுங்க, 9 மணிக்கு கொடுத்துட்றேன். 6:45 கொடுங்க, 8:45 கொடுத்துட்றேன். 7:15 கொடுத்தீங்கன்னா 9:15 கொடுக்குறேன். ஆனால் 8 மணிக்கு என்கிட்ட தராதிங்க. ஆட்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்குங்க, அவங்கள உயிர்ப்பிக்கிறதுக்குள்ள நான் சோர்ந்து போயிடுவேங்க. 8 மணிக்கு பிறகு சில ஆட்கள் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் முடித்து சால்வை போட்டு கையை தட்டி இதை பண்ணி அதை பண்ணி நம்மகிட்ட கொடுப்பாங்க. எல்லாம் பாவம் வீட்டுக்கு போகலாமான் இருப்பான். அந்த நம்ம போராடணும். 7 மணிக்கெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. வேற என்ன வேற ஒன்றும் எதிர்பார்க்கல, வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. காணிக்க தந்தா தாங்க, ஒன்று தராட்ட பரவாயில்ல, எனக்கு வருத்தமே கிடையாது. கர்த்தருடைய சாட்சியாக சொல்கிறேன். கர்த்தர் எனக்கு ஊழியம் செய்ய ஒரு வாய்ப்பு தராரு. அதுக்காக தான் வரேன். ஏன் சொல்ல வரேன்னா, சில வேளைகள் எவ்வளோ கஷ்டங்கள் வரும், பண கஷ்டங்கள் வரும். இல்லை அவ்வளோ காசு கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க, இப்படி பேசுனீங்கன்னா என்னோட டேட்டா கேட்காதீங்க, ஃபோனை கீழே வைங்க. பேசியெல்லாம் ஆட்கள் இவ்வளோ இவ்வளோ கொடுக்கணும். இன்னைக்கு ஊழியம் அழைப்பு அல்ல, பிழைப்புன்னு ஆகி போச்சு. செலவழிக்கிற காசு கூட செலவில் வராது. என் கையில் இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். சில ஊழியர்களை பார்த்து, கஷ்டப்படுறவங்களை பார்த்து. எங்கெங்கேயோ போகிறோம், இத்தனை பேரை பார்க்குறோம். பார்த்த உடனே இவங்க ஒரு கஷ்டப்படுறாங்க, ஏதாவது ஒன்று கொடுக்க தோணும். இல்லை ஒன்றுமே இருக்காது, கையில் ஒரு 100-200 ரூபாயோட வருவோம். ஆனால் அதெல்லாம் சந்தோஷம் இருக்குது. நம்ம இன்றைக்கி விதைக்கிறதுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு பலன் தருவார். மியூசிக் வாசிக்கிறவங்க இன்றைக்கெல்லாம் பேமெண்ட்டு தான். ஒரு பாஸ்டருடைய பையங்க 3 நாள் கூட்டம் நடத்துகிற அந்த கிரவுண்டில், ஹைவே எனக்கு எதிரில், 3 நாளுக்கும் சாயந்தரம் கூட்டத்துக்கு வாசிக்கிறதுக்கு நான் பணம் பே பண்ணுறேன்னு இருக்கேன். பாஸ்டருடைய பையன் கூட கூட்டம் ஆட்களை கூட்டு வந்திருக்கான். சண்டே மார்னிங் இருந்து ஹெல்ப் பண்ணு தம்பின்னு கேட்குறேன். 3 நாள் கூட்டத்துக்கு புக் பண்ணியிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ரூம் இருக்குது, ஹோட்டல் இருக்குது ஹைவேயில், நீங்கள் இருந்து ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். யாரு? இதான் இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவ உலகம். இன்னைக்கு இருக்கிற மியூசிக், இன்னைக்கு இருக்கிற கீபோர்டு பேடு வாசிக்கிற அத்தனை பேரும் இதான் இருக்காங்க. வருத்தத்தோடு சொல்றேன். இதனால தான் தேவனுடைய கிரியைகள் இல்லை, பணம் வருது. எல்லாம் பேமெண்ட். யாராவது ஒரு பைசா காசு வாங்க வாசிக்க நினைக்கிறீங்களா? எல்லாம் பணம். கிட்டார் வாசிக்க கூப்பிட்டா பணம், கீபோர்டு வாசிக்க கூப்பிட்டா பணம், ஒரு டீம் வாங்கினா பணம், சிட்டிக்குள்ள ஒரு ரேட்டு, சிட்டிக்கு வெளியே ரேட்டு, டபுள் பேமெண்ட். ஐயோ பேசுறேன், எல்லாம் பேமெண்ட். ஊழியமாவே இல்லை, எல்லாம் காசு காசு காசு. சிலெல்லாம் கூப்பிட்டோம்னா பணம் எவ்வளவு தருவீங்கன்னு தான் கேட்குறாங்க. வேலையாள் கூலிக்கு பார்த்துதான் இருக்கிறான். நீ வேலை செஞ்சா கண்டிப்பாக கர்த்தர் கூலி தருவார். ஒரு இடத்துல தரான்னு இன்னொரு இடத்துல தருவார். அல்ல சொல்லுங்க. ஒரு இடத்துல கஷ்டம் வரலாம், அங்க நீ சந்தோஷமா இருக்கிறியான்னு கர்த்தர் பார்ப்பாரு. ஒரு குறைவா கொடுக்கும்போது பரவாயில்ல ஆண்டவரே இது போதும், என்ன இல்லைன்னா கூட என்ன கெட்டு போறோம் அப்படி எடுத்துக்கிறியா, அந்த மனநிலையை கர்த்தர் வர வைப்பாரு. இனி வரமாட்டேன், எனக்கு இவ்வளவுதான் காசு தர அப்படின்ட்டு எல்லாம் அப்படி பண்ணாம, அந்த அழகா போட்டிருக்குல்ல இந்த 1 பேதுரு 5:3 2:2 அவலட்சணமான ஆதாயம். அந்த ஆதாயத்துக்கு பேரு நல்ல ஆதாயம் இல்லை. என்ன ஆதாயம்? அவலட்சணமான ஆதாயம். ஊழியக்காரனே பைபிள்ல போட்டிருக்கு, அவன் பண ஆசை இல்லாதவனா இருக்கணும். பண ஆசை இல்லாதவன் ஊழியக்காரன், பண ஆசை இல்லாதவனா இருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் ஆண்டு நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. பண ஆசை இருக்கா? பணம் எத்தனையோ இடங்கள்ல அப்படி ஆயிருக்கு. ஆனாலும் ஒன்றும் நம்மளை ஆண்டு தெருவில் விட்டுறல. அல்ல சொல்லாம அதில் தான் நம்மளை உடைச்சி சரி பண்ணுவார். ஏன் மனுஷனை எதிர்பார்க்குற? நீ போனியா, பிரசங்கம் பண்ணியா, பாட்டு பாடினியா, ஊழியம் செஞ்சியா, வந்துக்கிட்டே இரு, கொடுத்தா வாங்கு, கொடுக்கலன்னா வா. சில இடத்துல கொடுக்கறது அவங்களுக்கே கொடுத்துட்டே வந்திருக்கிறோம். இருக்கட்டும் பரவாயில்ல, வேண்டாம், தேவையில்லை, வேண்டான்ட்டு. அந்த இதயம் நமக்கு இருக்கா? அதுதான் டெஸ்ட். பண ஆசை இருக்கான்னு வைப்பார் ஆண்டவர் டெஸ்ட். ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தா நம்மளை இப்போ பிரதர் பேசுவார் அப்படின்னு,
என்னடா அது, நம்ம இத்தனை வருஷம் பாஸ்டராக இருக்கிறோம், பிரதர் பேசுவாரா? ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு, கை தட்டுவோம், நம்ம சால்வை போடுவோம், இப்படிலாம் பேசுவாங்களேன்னு நினச்சி நான் எதிர்பார்த்து இருந்து பிரதர் பேசுவார்னா நமக்கு எப்படி இருக்கு? அங்கெல்லாம் டெஸ்ட்டு. பிரதர்னா சுருன்னு குத்துதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு நம்மகிட்ட. இதுக்கு தான் நம்ம சாகணுங்கிறேன். இதுதான் டெஸ்ட். யாரோ ஒன்றும் பென்னு பேப்பர் வச்சு நீங்க டெஸ்ட் எழுத வேண்டாம். டெய்லி வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் டெஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, சின்னவங்க பெரியவங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கவனிக்கணும். ஆண்டவர் இப்படி தான் டெஸ்ட் வைப்பார். இந்த டெஸ்ட்லாம் நம்ம பாஸ் பண்ணணும்னு கர்த்தர் நினைக்கிறார். கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. சின்ன விஷயம் சொன்னால் கோவப்பட்டுட்டு சபைக்கு வராமல் போயிடுற ஆட்கள். சின்ன விஷயம் கரெக்ஷனே விரும்புறதில்ல ஆட்கள். நம்மளை கரெக்ட் பண்ணுறோம்னா ஒரு ஆலோசனை சொல்லி இப்படி செய்யக்கூடாதுன்னா நோபடி லைக்ஸ் இட். அதை விரும்புறதே இல்லை. நீ என்ன சொல்றது, நீ என்ன திருத்துறது, எனக்கு தெரியாதா, அப்படிதான் நினைக்கிறோம். இது எல்லாமே டெஸ்ட். பரலோக கண்ணோட்டத்தில் பார்ப்போம். இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சார், கடைசி வரைக்கும் கீழ்ப்படிஞ்சார். கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தாராம். வேலைக்காரன் வேற, அடிமை வேற. இந்த பிதாவின் சித்தம் செய்வதற்கு slave is different from servant. வேலைக்காரன் வேற, அடிமை வேற. அடிமையில 2 அடிமை. வீட்டுக்குள்ள வேலை செய்யற அடிமை இருக்கிறான், வர்றவங்களுக்கு தண்ணி ஊத்தி கால் கழுவுற அடிமை. இயேசு அந்த வேலையை தான் எடுத்தார். காலை கழுவுனாரா இல்லையா? லோவஸ்ட் பொசிஷன். அதை விட கீழே தாழ்த்த முடியாது ஒரு ஆளு. அந்த அளவுக்கு இயேசு தாழ்த்தினார். அதைத்தான் பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை உங்களில் இருக்கட்டும்.